Again, last video la nama simple linear regression பார்த்திருந்தோம் and இந்த வீடியோல நாம multiple linear regression பார்க்க போறோம் or else multilinear regression அப்படினு சொல்லலாம். Actually like linear regression அப்படிங்கிறது value predictions அப்படி நம்ம பேசியிருந்தோம் and simple linear regression அப்படிங்கிறது single value which is of input and single output இருக்கிறத நாம simple linear regression அப்படி நம்ம பேசியிருந்தோம். And entire this types நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவுட்புட் எப்பயுமே ஒன்று மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதுக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் மைட் பி டிஃபர். இப்போ நீங்கள் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் இருக்கும். மல்டி லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது 2 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை தான் நாம் மல்டி லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது அந்த அவுட்புட் வரதுக்கு ஐ நீட் 2 or more இன்புட்ஸ், அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், அதை நான் வந்துட்டு லைக் அவுட்புட்டை நான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆல்ரைட், and then இதில் நாம் முன்னாடியே பேசின மாதிரி இட்ஸ் இஸ் ஆஃப் இம்போர்ட்டிங் த லைப்ரரிஸ் ஃபர்ஸ்ட். இதில் numpy இட் இஸ் ஆஃப் நியூமரிக்கல் பைத்தன் and it is for your calculations-காக. same as it is matplot is for your like visualization, mathematical plotting libraries and python plot. As I told you that pandas is for your cleaning the data sets and so on. And இதில் நான் சில டேட்டா செட்ஸை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த டேட்டா செட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு 50 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட டேட்டா செட். ஸோ அவங்க R&D ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டு அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் ஸோ ஆன். அண்ட் இதில் நீங்களே பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் யோர் அவுட்புட், ரைட்? ஸோ நமக்கு எவ்வளோ வந்துச்சு, அது எவ்வளோ நம்ம லைக் செலவு பண்ணியிருக்கோம், மீதி எவ்வளோ இருக்குது, தட் இஸ் த ப்ராஃபிட். கரெக்டாக? இதுதானே எல்லா பிஸ்னஸுக்குமே, ரைட்? R&D ஸ்பெண்ட் அப்படிங்கிறது லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ பைசா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவ்வளோ பைசா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் மச் ஆஃப் அமௌண்ட். ஸோ இந்த ஸ்டேட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் மிச்சம் இருக்கிறது ப்ராஃபிட் அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி வி ஹாவ் அ 50 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆல்ரைட், இங்கே நம்ம பார்த்தாலே R&D ஸ்பெண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட், ஸ்டேட்டை வச்சு தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேட் ஆகும். எப்படி சார் ஸ்டேட் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிமார்ட் இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிமார்க்கில் ரிலையன்ஸ் மால் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது அதை நம்ம எங்கே நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வில்லேஜில் போய் நான் வைக்கிறதுக்கும் இல்லை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் நான் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, கரெக்டாக? ஐ எம் நாட் சேயிங் தட் வில்லேஜ் பீப்புள் அதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, தே வில் யூஸ் இட், பட் அந்த ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு கம்மியாக இருக்கும் அங்கே when comparatively coming back with the metropolitan city. கரெக்டு தானே? அப்போது அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு டேட்டாவை நான் வந்து லைக் என்னோடய மாடலுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது எய்தர் இன்டீஜராகவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். பட் இப்போ அந்த டேட்டா செட்டில் என்னோட காலமாக இருக்கட்டும், அது எனக்கு ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தலைவலி தான். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் தட் இன்டு அ எய்தர் இன்டீஜர் ஆர் ஃப்ளோட்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் அ ஷர்ட், ஓகே, ஒரு ஷர்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஓகே. ஸோ அது நீங்கள் காலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில காலரில் 32, 36, 38 இல்லை 40 இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதியிருக்கும், கரெக்டாக? ஒரு பிராண்ட் ஆஃப் ஷர்ட்டு அப்படி எழுதியிருக்கும். இன்னொரு பிராண்ட் ஆஃப் ஷர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, they will make it as M இல்லை S இல்லை வந்துட்டு XXL இல்லை XL லார்ஜ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ஃபபெட்டிக்காக எழுதியிருப்பாங்க. இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ அந்த XL இல்லை M இல்லை லார்ஜ் அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், 32, 34, 36 அந்த மாதிரி நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு பேர் தான் which is நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்கோடிங். Okay, encoding is something that, so
ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸை இன்டீஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாவோ நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கோடிங். ஓகே, இதில் நான் யூஸ் பண்ண போகிறது லைக் 1 என்கோடிங். இதில் இன்னொரு டேட்டாவும் இருக்குது, இட் இஸ் ஆஃப் இன்னொரு லைக் என்கோடிங்கும் இருக்குது. அதை நம்ம போக நம்ம பார்ப்போம். 1 என்கோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த டேட்டாவை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிப்பேன், நான் டிசேபிள் பண்ணிப்பேன். ஃபைன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் 1 என்கோடர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டெக்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும், ஸோ 0, 1, 2 and 3. ஸோ தட் தேர்ட் இண்டெக்ஸ் காலமை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ தட் இட்ஸ் ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸ் ஹியர். அண்ட் அது எல்லாத்தையும் நான் பாஸ் த்ரூவும் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்று நான் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஐ கேன் பாஸ் த்ரூ இட். ஃபைன். இப்போது கம்மிங் பேக் வித் த நெக்ஸ்ட் கண்டென்ட் கால் ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஃபிட் அப்படிங்கிறது ட்ரெயின் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி நீ ட்ரெயின் பண்ணுறியோ அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, விச் மீன்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்க போகிற டேட்டாஸ் எனக்கு இப்போ எடுத்துக்க போகுது. ஸோ லெட் மீ ஹாவ் திஸ். இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நியூயார்க் இருக்குது, கலிஃபோர்னியா இருக்குது, ஃப்ளோரிடா இருக்குது அண்ட் ஸோ ஆன் இருக்குது, ரைட்? ஃபைன். இப்போ இதில் ஸோ வி காட் an error ஆல்சோ. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ விச் இஸ் எக்ஸை நான் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு எனக்கு காட்டியிருக்கு. ஃபைன். Yes. So we got an error called name x is not defined, right? நாம் என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா செட்டை நாம் கரெக்டாக கொண்டு போயிருந்தோம், பட் இதை நாம் ரன் பண்ணவே இல்லை. ஃபைன். ஸோ அகெயின் அந்த எக்ஸை நான் ரீட்ரெயின் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் நாட் ட்ரைனிங். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புரியும். ஸோ இது எல்லாமே என்னோட ஸ்டேட். இது எப்படி எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, நான் திரும்பி அந்த டேட்டா செட்குள்ளாரே நான் போகிறேன். ஸோ இப்போ இதில் we have நியூயார்க், கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது, ரைட்? ஸோ இது 3 தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் எனக்கு போயிருக்கும், விச் இஸ் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் வித் ஏபிசிலேருந்து எனக்கு போயிருக்கும். அப்படி பார்க்கும்போது கலிஃபோர்னியா EFC, தட் இஸ் ஆஃப் கலிஃபோர்னியா ஃபர்ஸ்ட், ஃப்ளோரிடா லாஸ்ட்டாக தான் நியூயார்க் வந்திருக்கும். கரெக்ட்? இப்போ நெக்ஸ்ட் டேட் அவனை எடுத்துக்கிறேன், நியூயார்க்கா. ஸோ அப்போது லாஸ்ட்டாக தான் எனக்கு என்ன ஆயிருக்கும், எனேபிள் ஆகிருக்கும். கலிஃபோர்னியா, தட் இஸ் ஆஃப் சி, ஃபர்ஸ்டே வந்திருக்கும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா. ஃப்ளோரிடா, இட் இஸ் ஆஃப் செகண்ட். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்திருக்க போகுது. அப்போது இதை நான் ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃப்ளோட்டாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறதே தான். ஸோ என்ன பண்ணணும், எஸ், ஸோ விச் இஸ் ட்ரெயின் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன் நான், ட்ரெயின் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டாக்கான ஸ்ப்ளிட்டிங். ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் சைஸ் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், 0.2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் டேட்டாவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இட் இஸ் ஆஃப் 30% அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். கரெக்ட்? ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி தட்ஸ் அப் டு யூ, யோர் விஷ். என்ன பண்ணுவோம், டியூனிங் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எனக்கு கரெக்டான ஒரு அக்யூரசி வந்துருச்சு, லைக் கரெக்டான அந்த டேட்டா கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா நான் அப்படியே விட்டுடலாம். இல்லை எனக்கு ரொம்ப மேஜர் டிஃப்ரென்சஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது வி கேன் டியூன் இட், ஒரு 0.30 இல்லை 0.4. ஸோ மேக்ஸிமம் இட் இஸ் ஆஃப் 0.4 வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபிட்டு, ஸ்கோரு, இன்டர்செப்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் இந்த டேட்டாஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அவுட்புட்ஸ் வந்திருக்கும். ஓகே, முன்னாடி ஒரே ஒரு இன்புட் இருந்ததுனால ஐ கேன் கெட் த ஒன்லி ஒன் இன்டர்செப்ட் அண்ட் ஸோ ஆன். இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குது, we have 6 inputs.
ஓகேவா? ஸோ அப்போது அதுக்கேற்ற அவுட்புட் தான் நமக்கு இங்கே வரும். ஃபைன். இப்போ அதிலே நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இட் இஸ் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட்டை கொடுத்து ஒய் டெஸ்ட்டை நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும்? ஆப்வியஸாக ஒய் ப்ரிடிக்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் இதில் நான் எக்ஸ் டெஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். அண்ட் லெட் மீ ஷோ யூ த எக்ஸ் டெஸ்ட் ஹியர். அதோட காம்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டெஸ்ட். ஓகே, ஸோ அப்போது இந்த ஒய் டெஸ்ட் தான் என்னோட ஆக்சுவல் டேட்டா. கரெக்டாக? அப்போ ப்ரிடிக்டட் டேட்டா இங்கே இருக்கும். இட்ஸ் ஆஃப் ஒய் ப்ரிடிக்ட். கரெக்ட்? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான், ஸோ 1,03,200 சம்திங் வர வேண்டிய இடத்துல ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,03,000 எனக்கு வந்திருக்கு. அண்ட் 1,44,000 வர வேண்டிய இடத்துல 32,000 எனக்கு வந்திருக்கு. அண்ட் சேம் ஆஸ் இட் இஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ரைட்? ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட மாடல் if it is of above 80% இருந்துச்சு accuracy அப்படின்னா we can move on with that. ஓகேவா? ஸோ மிச்சம் அந்த 20% அப்படிங்கிறது டிசர்வ் தட் தான். ஓகே, 80% என்னோட மாடல் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருச்சு, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னா யுவர் மாடல் இஸ் குட். இல்லை எனக்கு ஒரு 70% தான் அக்யூரேசி கொடுக்குது, 30% அந்த மாதிரினா we have to train again. இப்போ எப்படி நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதும்போது which is 50% above எடுக்கல அப்படின்னா we have to retrain it again. கரெக்டாக இப்போ அரியர் எக்ஸாம் திரும்பி எழுத வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி மல்டிலீனியர் ரெக்ரெஷன். ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ we can meet on next video on polynomial regression.